நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. Today, Indian Oil Corporation's lube blending plant in Chennai is being dedicated to the nation. You would be proud to know that this is one of the world's largest facilities of its kind. This plant fulfills the demand of many important industries, both in Tamil Nadu and outside. The increase in local production of lubricants also reduces imports and saves money for the nation. நண்பர்களே, சென்னையில் இருக்கும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் லியூப் பிளெண்டிங் ஆலை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலான உலகிலேயே மிகப்பெரிய ஆலைகளில் இதுவும் ஒன்று என்பது உங்களுக்கு பெருமிதத்தை அளிக்கும். தமிழ்நாட்டிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி இந்த ஆலை பல முக்கியமான தொழிற்சாலைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்றது. மசகு எண்ணெய், அதாவது லூப்ரிகன்ட்களின் உள்ளூர் மட்டத்திலான தயாரிப்பில் அதிகரிப்பு, இறக்குமதிகளை குறைப்பதோடு தேசத்தின் பணத்தையும் சேமித்து வைக்கின்றது. Friends, today we are inaugurating rural roads that span 370 kilometers. This work has been done under the Pradhan Mantri Gram Sadak Yojana. Each of these roads is not just a piece of physical infrastructure. Patients can access better health care. Students can travel to schools and colleges comfortably. Farmers can travel to different places to sell produce or to buy inputs. Overall, each road lifts the rural economy and increases ease of living. நண்பர்களே, இன்று நாம் 370 கிலோமீட்டர்கள் நீள ஊரக பகுதி சாலைகளை தொடங்கி வைத்திருக்கின்றோம். இந்த பணி அனைத்தும் பிரதம மந்திரி ஊரக பகுதி சாலைகள் திட்டப்படி போடப்பட்டிருக்கின்றன. இந்த சாலைகள் ஒவ்வொன்றும் வெளிப்புற கட்டமைப்பின் வெறும் ஒரு பாகம் அல்ல. இவை காரணமாக நோயாளிகளுக்கு மேம்பட்ட உடல் நல வசதிகளுக்கான அணுகல் திறன் சாத்தியப்படுகின்றது. மாணவர்களால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சிரமம் ஏதுமின்றி பயணிக்க முடிகின்றது. விவசாயிகளால் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று தங்களுடைய விளைபொருட்களை விற்கவோ தேவையான உள்ளீடுகளை வாங்கவோ முடிகின்றது. மொத்தத்திலே ஒவ்வொரு சாலையும் ஊரக பகுதி பொருளாதாரத்தை உயர்த்தி சுலபமாக வாழும் தன்மையினை அதிகரிக்கின்றது. Friends, last year I was happy to be at Gangai Kond Cholapuram for the Adi Tiruvadurai festival. We celebrated 1,000 years of the beginning of the construction of the grand temple by Emperor Rajendra Chola. It is a UNESCO recognized site that attracts tourists from across the world. Today, we are laying the foundation stone of an important highway project here there. The existing highway passes very close to the temple, causing safety concerns to the pilgrims and tourists. With the construction of a new bypass, other vehicles will now be diverted away from the temple. This means better safety for everyone. நண்பர்களே,
கடந்த ஆண்டு ஆடி திருவாதிரை விழாவிற்காக கங்கை கொண்ட சோழபுரம் வந்தது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. மாமன்னன் ராஜேந்திர சோழன் எழுப்பித்த இந்த மகத்தான ஆலயத்தின் கட்டுமானத்தின் 1000வது ஆண்டு தொடக்கத்தை நாம் கொண்டாடினோம். இது யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட இடம். உலகெங்கிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை இது ஈர்க்கின்றது. இன்று நாம் அங்கே ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை திட்டத்திற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கின்றோம். தற்போதைய நெடுஞ்சாலை ஆலயத்திற்கு வெகு அருகிலே இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை இது அளிக்கின்றது. புதியதொரு புறவழிச்சாலை அமைக்கப்படுவதால் மற்ற வாகனங்கள் ஆலயத்திற்கு அப்பால் திரும்பிவிடப்படும். இதனால் அனைவருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். Friend, just last week from Madurai, we inaugurated 8 modernized and redeveloped stations under the Amrit Bharat program. Today, several new train services are being flagged off. They connect places like Nagarkovil, Coimbatore, Rameshwaram, Tirunelveli, Mayiladuthurai, Karaikudi with other regions. These new train services will increase tourism, boost the local economy and create many jobs for the youth. Our goal is to create a developed Tamil Nadu for a developed nation. The central government is fully committed to the welfare of the people of Tamil Nadu. We are working day and night for the state's progress and we will continue to do so. Nandri. நண்பர்களே, கடந்த வாரம் நான் மதுரை வந்தபோது அம்ரித் பாரத் திட்டத்தின்படி 8 நவீன மறுவடிவமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடக்கி வைத்தோம். இன்று பல புதிய ரயில் சேவைகளுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கின்றது. இவை நாகர்கோவில், கோயம்புத்தூர், ராமேஸ்வரம், திருநெல்வேலி, மயிலாடுதுறை, காரைக்குடி ஆகிய இடங்களை மற்ற பகுதிகளோடு இணைக்கின்றது. இந்த புதிய ரயில் சேவைகள் காரணமாக சுற்றுலாத்துறை அதிகரிப்பதோடு உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேம்பட்ட இந்தியாவை உருவாக்க மேம்பட்டதொரு தமிழ்நாட்டை உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு முழு அர்ப்பணிப்போடு இருக்கின்றது மத்திய அரசு. மாநிலத்தின் மேன்மைக்கு நாங்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகின்றோம். இப்படி மேலும் தொடர்ந்து பாடுபட்டும் வருவோம். நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.